அனைவருக்குமே வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரேஷன் கடை ரிசல்ட்டை குறித்து தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த ரேஷன் கடை ரிசல்ட்டை பார்த்தீங்கன்னா, இப்போ சில மாவட்டங்களுக்கு பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா, அமைச்சர் பெரிய கருப்பன் அவர்கள் தெரிவித்து வந்திருந்த நிலையில் இப்போ பார்த்தீங்கன்னா, பொங்கலை முன்னிட்டு ரேஷன் கடைகள் வழங்கப்படும் இலவச பொருட்களுக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ தொடங்கி வைத்திருந்த நிலையில் இதில் பேசிய அமைச்சர் பெரிய கருப்பன் அவர்கள் பார்த்தீங்கன்னா, இந்த 3440 காலி பணியிடங்களுக்கான பணி நியமன ஆணை கூடிய விரைவில் அப்டேட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கும் நிலையில் தான். ஸோ இதன் வழியாக இந்த ரிசல்ட்டை குறித்து பார்த்தீங்கன்னா, எப்படியெல்லாம் இந்த ரிசல்ட்டை அப்டேட் பண்ணுவாங்க, இந்த ரேஷன் கடை ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு எப்படி கால்குலேட் பண்ணி நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா எதன் அடிப்படையில் வேலை வழங்க போகிறாங்க அப்படின்னு தான் எல்லாருக்குமே ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்கு இல்லையா. ஸோ ஆனால் ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு இந்த ஜனவரி மந்த்லேருந்தே பார்த்தீங்கன்னா 2025 அனைத்து மாவட்டத்துக்கும் மாவட்ட வாரியாக ரிசல்ட் அப்டேட் ஆகும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லி வந்திருக்கும் நிலையில் சில மாவட்டங்களுக்கு பார்த்தீங்கன்னா எஸ்எம்எஸ் மூலமாகவும் மெயில் மூலமாகவும் குறுஞ்செய்திகள் வரலாம் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்லி வரும் நிலையில் இருந்தாலும் கூடிய விரைவில் பார்த்தீங்கன்னா இந்த ரேஷன் கடை வேலைக்கான பணி நியமன ஆணை பார்த்தீங்கன்னா கூடிய விரைவில் அப்டேட் பண்ணுவாங்க. இருந்தாலும் இந்த 3440 காலி பணியிடங்களுக்கு மொத்தமாகவே 2,06,000 பேர் பார்த்தீங்கன்னா இதுக்கு விண்ணப்பங்கள் செஞ்சுருக்காங்க. இருந்தாலும் இவர்களுக்கு அனைவருக்குமே பணி நியமன ஆணை ஜனவரி முதல் வாரத்திலிருந்தே பார்த்தீங்கன்னா ரிசல்ட் அனைவருக்குமே அப்டேட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் இந்த ரிசல்ட்டை எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இன்டர்வியூ போயிருக்கீங்க இல்லையா. ஸோ இந்த இன்டர்வியூவில் உங்களுக்கு ஒரு 50 மார்க்கும், ஸோ உங்களுடைய மார்க் ஷீட்டை பொறுத்து உங்களுடைய 50 மார்க்கும் கால்குலேட் பண்ணி தான் கொடுக்குறாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுடைய மார்க் 10th மார்க்கில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இருந்தீங்க 10th மார்க்கில் ஸோ உங்களுக்கு 80% மேலே இருந்தீங்க அப்படின்னா பேக்கரில் பார்த்தீங்கன்னா உங்களோட வாய்ப்பு இருக்குது. அடுத்த சேல்ஸ்மேனுக்கு 12th ஒரு 80 மார்க் பர்சன்டேஜுக்கு மேலே இருந்தீங்க அப்படின்னா கன்ஃபார்மாக இந்த வேலையை உங்களுக்கு கிடைச்சிடும். இருந்தாலும் இந்த நேர்காணலில் உங்களுடைய நடவடிக்கை, ஸோ உங்களுடைய பேச்சு திறமை, ஸோ அனைத்தையுமே பார்த்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மார்க் போட்டிருக்காங்க. ஸோ இந்த மார்க்கின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா எப்படி நீங்கள் எவ்வளோ மார்க் போட்டிருக்காங்க அப்படின்றத அனைத்தையுமே பேசிக்காக வச்சு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ரிசல்ட் அப்டேட் கொடுப்பாங்க. இருந்தாலும் இந்த ரேஷன் கடை வேலையில் யாருக்கெல்லாம் முன்னுரிமை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னா, ஸோ இந்த ஆதரவற்ற விதவிகள், கணவனால் கைவிடப்பட்டவர்கள், ஹேண்டிகேப், இவங்களுக்கெல்லாம் முன்னுரிமை கிடைக்கும். இருந்தாலும் இந்த ரிசல்ட்டை பொறுத்து தான் எல்லாருக்குமே ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்கு இல்லையா. ஸோ சமீப காலத்தில் பார்த்தீங்கன்னா 2023 ரேஷன் கடை ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு எப்படி வெளியிட்டாங்க அப்படின்னா, ஒவ்வொரு மாவட்டமாக தான் ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு இந்த அப்டேட் கொடுத்தாங்க. இந்த வருஷமும் அப்படி தான் பார்த்தீங்கன்னா மாவட்ட வாரியாக தான் இப்போ நேர்காணலும் நடந்துகிட்டு இருக்கு இல்லையா. ஸோ இதே மாதிரி தான் ரிசல்ட்டை கூட அப்டேட் பண்ணுவாங்க. இருந்தாலும் இந்த ரிசல்ட்டை குறித்து பேசிய அமைச்சர் பெரிய கருப்பன் அவர்கள் பார்த்தீங்கன்னா கூடிய விரைவில் பணி நியமன ஆணை வரும் அப்படின்ற மாதிரி தான் பேசியிருக்காரு. சரி, ஓகே. ஸோ இன்றைக்கான அப்டேட் பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.